எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இப்ப சமீபத்தில சாவரின் கோல்ட் பாண்ட் பத்தி நெறையா கேட்குறாங்க. என்கிட்ட பர்சனலா நேர்லயே கேட்குறாங்க. தென் இது வந்து ஏன் இந்த வருஷம் வந்து இஷ்யூ நடக்கல? அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயர் 2024, 25ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, போன 6 மாசத்துல எந்த இஷ்யூவும் வரல. அடுத்த 6 மாசத்துல என்ன இஷ்யூ வரும் அப்படின்றத பத்தி கவர்ன்மெண்ட் இன்னும் எதுவும் சொல்லலங்க. ரைட். கடைசியா எப்ப இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னா, பிப்ரவரி 21 இந்த வருஷம். அதாவது 2023, 24 அந்த இயருக்கு பிப்ரவரி 21, 2024 இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வரல. இப்ப சமீபத்தில ஒரு 2 மாசமா நெறையா கேட்குறாங்க. தங்கத்தோட விலை ஏறி இப்ப மறுபடியும் கொஞ்சம் இறங்க ஆரம்பிக்குது இல்லையா? இந்த பீரியட் நெறைய வந்து கேட்குறாங்க. பாண்ட் பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோங்க. அத பத்தி நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்லிட்டு, அதற்கும் இந்த சாவரின் கோல்ட் பாண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம். பாண்ட் அப்படின்றது பொதுவா அந்த கடன் பத்திரங்கள் அப்படின்றது நிறுவனங்களுக்கு நம்ம வந்து கடன் குடுக்குறதுங்க. ரைட். நம்ம வந்து ஒரு நிறுவனத்துக்கு கடனா குடுப்போம். அவங்க வந்து நம்மளுக்கு பாண்ட் குடுப்பாங்க. பாண்ட வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. என்ன அந்த பாண்ட்ல இருக்கும் அப்டின்னா, நீங்க வந்து குறைஞ்சது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்? ரூ. 10,000 இன்வெஸ்ட் பண்ணணும் குறைஞ்சது. ஒரு யூனிட் வந்து ரூ. 1000 குறைஞ்சது நீங்க 10 யூனிட்டாவது வாங்கியிருக்கணும். அதுக்கு மேல இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 1000க்கு நீங்க வாங்கலாம். இது 10 ஆண்டுகளுக்கு இவ்வளவு வட்டி விகிதங்கள் உங்களுக்கு தருவோம். 6 ஆண்டுகளுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே இருக்கும். ஸோ லாங் டெர்ம் கார்ப்பரேட் பாண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா லாங் டெர்ம் ரைட். நீங்க லாங் டெர்ம் மெச்சூரிட்டி வரைக்கும் நீங்க போட்டீங்க. ஆனுவலி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்க வந்து நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மாசம் மாசம் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் குறையும். ஓகே. ஸோ நீங்க கடன் குடுப்பீங்க. நிறுவனங்கள் உங்களுக்கு வட்டிகள குடுப்பாங்க. மெச்சூர் ஆகுற அன்னைக்கு நீங்க எவ்வளவு கடன் குடுத்தீங்களோ, அந்த பணம் உங்களுக்கு அப்படியே திருப்பி வந்துரும். ரைட். பாண்ட பொறுத்தவரைக்கும் இதுதான். கார்ப்பரேட் பாண்ட்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரு நல்ல கார்ப்பரேட் பாண்டுக்கு 10 வருஷம் இருக்கும். கவர்ன்மெண்ட் பாண்டுக்கு ஒரு 7.5% இருக்கும். ட்ரெஷரி பில்ஸ் அப்படிங்கிறது ஷார்ட் டெர்ம் பாண்ட். 3 மாசம், 6 மாசம், 1 வருஷம் அவ்வளவுதான். அதுக்கு மேல ட்ரெஷரி பில்ஸ் இருக்காது. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னும் கம்மி. ரைட். பாண்ட் அப்படின்றது பொதுவாவே இதுதான். இந்த சாவரின் பாண்ட் அப்படின்றது பொதுவாவே இதுதான். இந்த சாவரின் கோல்ட் பாண்ட்ல என்னன்னா ப்ராசஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான். இதுக்கு வந்து 8 ஆண்டுகள். ஏன் நீங்க வந்து 8 ஆண்டுகள் வச்சிருக்கணும். அது 8 ஆண்டுகள் கண்டிப்பா வச்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. 5த், 6த் 5 இயர்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு 6த் இயர், 7த் இயர், 8த் இயர்ல நீங்க வந்து ரிடம்ப்ஷன் வந்து எடுத்துக்கலாம் உங்களோட பணத்த அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே சொல்றாங்க. ரைட். இப்போ 8 இயர்ஸ் நீங்க வச்சிருக்கிறீங்க. இப்போ 8 இயர்ஸ் நீங்க வச்சிருக்கிறீங்க. ரைட். 8 இயர்ஸ்க்கு அப்புறம் அது என்ன நடக்கும்? 8 வருஷம் நீங்க வந்து பாண்ட வாங்கிட்டீங்க. ரைட். இதே மாரி தான். இதுல சாவரின் கோல்ட் பாண்ட்ல என்னன்னா, அவங்க வந்து ஒரு யூனிட்டோட பிரைஸ் வந்து ரூ. 1000 மேக்ஸிமம் வந்து ரூ. 10,000க்கு நீங்க வாங்க ரூ. 10,000க்கு 10 யூனிட்டாவது வாங்கணும் மினிமம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ கார்ப்பரேட் பாண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க ஒரு மினிமம் ரேட் ஃபிக்ஸ் பண்றாங்க இல்லையா? ஒரு யூனிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி சாவரின் கோல்ட் பாண்ட்ல ஒரு யூனிட் அப்படின்றது அன்னைக்கு தங்கத்துடைய விலை வந்து எவ்வளோ இருக்குமோ அதுதாங்க ஒரு யூனிட். எடுத்துக்காட்டா 2016, 17ல சீரிஸ் 3க்கு ஒரு யூனிட் வந்து ரூ. 3007. அதாவது 1 கிராம் எவ்வளவு அன்னைக்கு தேதிக்கு அதுதாங்க பெர் யூனிட் அப்படின்றத அங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சாவரின் கோல்ட் பாண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ 2016, 17ல சீரிஸ் 3க்கு பெர் கிராம் வந்து ரூ. 3007 அப்படின்னு சொல்லிட்டு பாண்ட் ஆர்பிஐ இஷ்யூ பண்ணி பணத்தை அவங்க வாங்கியிருக்கிறாங்க. ரைட். இப்படிதான் நடக்கும். 8 ஆண்டுகள் இப்ப முடிஞ்சிருச்சு. ரிடம்ஷன் அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாருங்க. ரிடம்ஷனுக்கு ஒரு பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஆர்பிஐ. அந்த பிரைஸ் எவ்வளவு அப்படின்னா ரூ. 7,788 பெர் கிராம். ரைட். உங்களுக்கு தங்கம் விலை கடைசி 10 வருஷத்துல எவ்வளவு ஏறி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? இதுல ப்ராஃபிட் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு அவங்க ப்ராஃபிட் மட்டுமே ரூ. 4,781. ஒரு கிராமுக்கு ப்ராஃபிட் வந்து ரூ. 4,781. பெர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னா 150%க்கு மேல. ரைட். ஸோ இதுதான் வந்து சாவரின் கோல்ட் பாண்ட்ல நடக்கிறது. இது போக அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, செமி ஆனுவலி அதாவது 6 மாசத்துக்கு ஒரு தடவை அவங்க எவ்வளவு யூனிட் எவ்வளவு பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ, அந்த பணத்துக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும். ரைட். 2 விஷயம், 2 நல்ல விஷயம் இத பொறுத்தவரைக்கும். 3ன்னே சொல்லலாம். முதல்ல அவங்களுக்கு வந்து தங்க விலை ஏறுறப்ப அவங்களோட யூனிட்டோட பிரைஸ் ஏறிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் திங். 2வது வருஷத்துக்கு 2 தடவை செமி ஆனுவலி 2.5% அவங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். 3 இது வந்து ஒரு பேப்பர் கோல்டு. நீங்க இத ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு எங்கேயும் இடத்த தேடி அலைய வேண்டியதில்ல. பேப்பர் நீங்க ஃபைல்ல எடுத்து வச்சுக்கலாம். ரைட். இப்போ எல்லாமே டிஜிட்டலாவே வரும்னு நினைக்கிறேன். ரைட். திருட்டு போயிரும் அப்படின்ற பயம் கிடையாது. ரைட். இது எல்லாமே வந்து அட்வான்டேஜஸ். ஸோ சாவரின் கோல்ட் பாண்ட் பத்தி ஏன் வந்து நிறைய இப்ப மக்கள் கேட்குறாங்க அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து இதுதாங்க. அதுல நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைச்சிருக்குது கடைசி 10 வருஷத்துல. குறிப்பா 2016, 17, 17, 18, 19, 20ல வாங்கினவங்க எல்லாருக்குமே
நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். இப்ப சமீபத்துல இந்த ஃபினான்ஷியல் இயர் 2024-25ல எந்த ஃப்ரெஷ் இஷ்யூமே வரல. இனி வருமா அப்படின்றது டவுட் தான். கவர்மெண்ட் வந்து அத பத்தி எந்த விஷயமும் சொல்லல. குறிப்பா இது வந்து ஒரு சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம் கிடையாது. ரைட்? இது வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த அவசியமுமே கிடையாது. அதனால இத வந்து கவர்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னா நம்ம வாங்கி வச்சுக்கலாம். விருப்பப்படுறவங்க. இல்லாட்டி நீங்க கோல்டு இடிஎஃப்பா வாங்கிடலாம் பெஸ்ட். ரைட்? அந்த அப்ரிசியேஷன் உங்களுக்கு கிடைக்கும். கோல்டு இடிஎஃப் இப்ப டாடா கோல்டு இடிஎஃப் உங்களால ஒரே நாள்ல அந்த பாண்ட் ஒரு யூனிட் வந்து வாங்க முடியாது. ரூ. 7,000 என்னால வாங்க முடியாது. மிடில் அண்ட் லோல இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு யூனிட் 1 மில்லிகிராம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரூ. 7 இருக்கும் டாடா கோல்டு இடிஎஃப். ரைட் உங்களுக்கு வாரம் ஒரு 5 மில்லிகிராம் 5 மில்லிகிராம் வாங்கி வச்சுக்கலாங்க. பெஸ்ட் அது. இப்ப இருக்கிற சூழலுக்கு தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோல்டு பாண்டுக்காக வெயிட் பண்ணாம கோல்டு இடிஎஃப்ல வாங்கிக்கலாம். நேத்து கோயம்புத்தூர்ல கிராஸ் பண்ணி நான் வர்றப்போ, அ எந்த கடையில கூட்டம் இருக்கோ இல்லையோங்க, நகைக்கடையில அவ்வளோ கூட்டம் இருந்தது. நேத்து 4 நல்ல நாள். தென் கடைசி ஒரு வாரத்துல ஒரு 4% வந்து இறங்கிருது. இன்னைக்கு ஒரு 1.25% ஏறி இருக்குது தங்கத்தோட விலை. ஒரு 4, 5 நாள் தொடர்ந்து இறங்கு முகமா இருந்துச்சு இல்லையா? சரியான கூட்டம். ரைட் நல்ல கூட்டம். மற்ற கடைகள்ல அதாவது செருப்பு கடையில, துணி கடையிலலாம் இருக்கிற கூட்டத்த விட நகை கடையில நேத்து குறிப்பா தங்கமயில் ஜுவல்லர்ஸ் கிராஸ் பண்ணி வந்தப்ப அவ்வளோ கூட்டம் கோயம்புத்தூர்ல. புதுசா ஏதோ கடை இனாகுரேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். புது கடையா இருந்தது. ஸோ தங்கமயில் ஷேர் ஹோல்டர்ஸ்க்காக இத சொல்றேன். ஆக அ கவர்மெண்ட் வந்து இது வந்து ஒரு சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம் கிடையாது. கண்டிப்பா இத அறிவிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பட் கவர்மெண்ட் வந்து ஒரு பாண்ட் இஷ்யூ பண்றாங்கன்னா, என்ன விஷயத்துக்காக இஷ்யூ பண்ணுவாங்க? இஷ்யூவருக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கணும். ரைட்? யாரு பணத்த வந்து கடன் குடுக்குறாங்களோ அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கும். ரைட்? இப்ப இந்த விஷயத்த 2016, 17 எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 159% கிட்ட அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருந்திருக்கு. ரைட்? இந்த இஷ்யூஸ் வந்து கன்டினியூஸா குறைஞ்சிட்டு வர்றதுக்கு என்ன காரணம்? 2021 ஃபினான்ஷியல் 21ல 12 இஷ்யூ போட்டிருக்காங்க. ஃபினான்ஷியல் 24 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது 23, 24 எடுத்துக்கிட்டோம்னா 4 இஷ்யூ தான் வந்திருக்கு. இந்த வருஷம் எந்த ஃப்ரெஷ் இஷ்யூக்குமே வரல. ரைட்? இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கும் இதனால கொஞ்சம் லாபம் இருக்கணும். வாங்குற அதாவது பாண்ட வாங்குற நமக்கும் லாபம் இருக்கணும். ரைட்? நமக்கு வந்து அதிகமா லாபம் இருக்கிறது கவர்மெண்ட்டுக்கு அதிகமான பணத்த அதாவது அவங்களுக்கு அதிக செலவாகுது. நஷ்டம் இல்ல அப்படின்னாலும், குறிப்பா பாண்ட் எதுக்கு வாங்குவாங்க? அந்த பணத்த வாங்கி ஏதோ ஒரு பிசினஸ வாங்குவாங்க. இல்ல ஒரு கடன் வாங்குவாங்க. இல்ல கடன அடைப்பாங்க. இல்ல அவங்க கம்பெனியோட அவுட்புட்ட கூட்டுறதுக்காக ஃபேக்டரி வந்து என்லார்ஜ் பண்ணுவாங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. அது மூலமா உங்களுக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அந்த ரிட்டர்ன்ஸ்ல உங்களுக்கு ஒரு 10% எடுத்து குடுப்பாங்க. ரைட்? இப்போ இத எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், சாவரின் கோல்ட் பாண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. கவர்மெண்ட் வந்து அந்த பணத்த வாங்கி வேற ஒரு இடத்துல முதலீடு பண்ணுவாங்க. இல்ல தங்கமாவே வாங்கி வச்சு நம்ம பெருசா வேணாங்க, தங்கமாவே வாங்கி அப்படியே தங்கமா வச்சிருக்காங்கன்னு வச்சுக்குவோமே. ரைட்? அதிலேயே அவங்களுக்கு லாஸ் தான் வரும். 2.5% உங்களுக்கு குடுக்கணும். ரைட்? அது போக அந்த தங்கத்த மெயின்டெயின் பண்ணணும். இந்த ஃபண்ட் எல்லாம் மேனேஜ் பண்றவங்களுக்கு காசு குடுக்கணும். அப்படி பண்ண மாட்டாங்க பெரும்பாலும். எல்லாமே ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்குவாங்க. அந்த பிசினஸ்ல இருந்து அவங்களுக்கு வர ரிட்டர்ன்ஸ விட, நமக்கு குடுக்குற ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமா இருக்கிறதுனால, இத இஷ்யூ பண்றதுக்கு இன்னொரு விஷயம் தங்கத்தோட விலை எக்கச்சக்கமா ஏறிடுச்சு. கடைசி 8 ஆண்டுகள்ல டபுள் ஆயிடுச்சு. ரைட்? அடுத்த 10 ஆண்டுகள்ல டபுள் ஆகுமான்னு எனக்கு தெரியலங்க. டபுள் ஆகும். பட் என்னைக்கு டபுள் ஆகும் அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து கேள்வி. இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்? இந்த நான் ஃபர்ஸ்ட் அடுத்து டாக்ஸ் பத்தி சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த ஷவரின் கோல்ட் பாண்ட் வந்து இஷ்யூ பண்ணப்ப, ரைட்? இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு டாலருக்கு ரூ. 66 இருந்திருக்குது. 2015 டிசம்பர்ல ரூ. 66 பக்கமா இருந்திருக்குதுங்க. இப்ப ரிடம்ஷன் நடந்திருக்கு இல்லையா? இப்ப எடுத்துக்கிட்டோம்னா நவம்பர் 2024 ரூ. 84. ரைட்? 66னா 76, 86, ரூ. 18 கூடியிருக்கு. இதுவே கிட்டத்தட்ட 28% கூடியிருக்குங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டோட பிரைஸ் ஏறாம ஸ்டேபிளா இருந்திருந்தாலே, நம்ம நாட்டுல கோல்டு பிரைஸ் 25% ஏறிருக்கு. ரைட்? கோல்டு இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் கோல்டு பிரைஸ் ஏறுது. டாலருக்கு நிகரா ரூபாயோட மதிப்பும் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. கடைசி 10 ஆண்டுகள்ல 66ல இருந்து ரூ. 84 வந்திருக்கு. ஒரு டாலர் வந்து 2015 டிசம்பர்ல ரூ. 66 இருந்தது. இன்னைக்கு வந்து ரூ. 84 சொச்சம். ரூ. 84 44, 45 காசு இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்? இதுவே வந்து ஒரு 27% ரூபாயோட மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைந்திருக்கிறதுனால தங்கத்தோட விலை ஆட்டோமேட்டிக்கா ஏறி இருக்கும். ரைட்? ஸோ கவர்மெண்ட் வந்து ஏன் ஃப்ரெஷ்ஷா இஷ்யூ பண்ணல? அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய நிதிச்சுமை இல்ல அவங்களுக்குன்னு ஒரு பாலிசிஸ் இருக்கும். ரைட்? 2 பேருமே வந்து மியூச்சுவலா வின் சிச்சுவேஷன் தான் வந்து கவர்மெண்ட் பார்ப்பாங்க. கஸ்டமர்ஸ்க்கும் நல்லா இருக்கணும். நம்மளும் வந்து அத வாங்கி ஃபர்தரா பிசினஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றப்போ அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கணும். அப்படிதான் பார்ப்பாங்க. அந்த மாரி இல்ல.
இது போக சோவேரியன் கோல்ட் பாண்ட் முற்காலங்கள் அதாவது 2015, 16, 17லேருந்து 20 அந்த காலகட்டங்கள்ல வாங்குனவங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆர்பிஐ வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரீமெச்சூர் ரிடெம்ப்ஷன் சொல்லியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா, மே 2017 இருந்து மார்ச் 2020 அதுல வந்து ஒரு 30 இஷ்யூ பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 30 டிரான்சஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அத வந்து நீங்க ப்ரீமெச்சூரா க்ளோஸ் பண்றதுன்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது சம்மந்தமான நியூஸ் வந்திருக்கு. அதோடைய லிங்க்கையும் நான் போடுறேன். அது போக இப்போ ஒரு 3, 4 மாதங்களுக்கு முன்னாடி இம்போர்ட் டியூட்டிய வந்து குறைச்சாங்க. 3 மாசம்லாம் இருக்காதுங்க. அதற்கு மத்தியில தான் இருக்கும். ரைட் 15% இருந்து 6% குறைச்சாங்க. அதனால கோல்டோட பிரைஸ் வந்து சடனா இறங்குருச்சு. ஸோ இது வந்து பாண்ட் வாங்குனவங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் தான். பட் நீங்க வந்து ஒரு 5 ஆர் 6 இயர்ஸ் முன்னாடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டபுள் ஆயிருக்கும். அந்த டபுள்ல உங்களுக்கு ஒரு 9% வந்து குறைஞ்சிருக்கும். இது போக இனிமே வந்து வாங்கணும் அப்படின்னா பெஸ்ட் வே நம்ம சாவரின் கோல்ட் பாண்டுக்காக வெயிட் பண்ணாம கோல்டு இடிஎஃப்ஆ வாங்கிடுறது நல்லதுங்க. இப்போ மறுபடியும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு ஒரு 1% ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன் ஏர்லியர் ட்ரேட்ல. பட் எண்ட் ஆஃப் த டேல தான் என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. பட் ஒரு லாஸ்ட் 4 ஆர் 5 டேஸ் இறங்கியிருக்கு. கொஞ்சம் ஏறி ஏறி ஃப்ளாட்டா இருக்கு. இது ரொம்ப எல்லாம் இறங்குமா அப்படின்றது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. 2000, 3000லாம் இறங்குற மாதிரி தெரியல. வேணும்னா இன்னொரு ரூ. 400, ரூ. 500 இறங்கலாம். ரைட். ஸோ கோல்டு பாண்ட் வாங்குனவங்க இதுதாங்க செய்தி. இனிமே வந்து கோல்டு பாண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதை மறந்துட்டு வேற கோல்டு இடிஎஃப் இல்ல பிசிக்கல் கோல்டாவே வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு விஷயத்தை பத்தி நம்ம பார்ப்போம். எல்லாருக்கும் நன்றி.